இன்றைய முக்கிய செய்திகள். பாமக உட்கட்சி பூசல், நீதிமன்ற அதிரடி. இன்று தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்த முக்கிய செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தந்தை மகன் இடையிலான சட்ட போராட்டம் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. நாளை தந்தை மகன் பிரச்சினை சரியாகலாம், ஆனால் கட்சி விவகாரம் முக்கியமானது என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அதிரடி கருத்துக்களை தெரிவித்துள்ளது. இது குறித்த முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நாம் முழுவதும் பார்ப்போம். ராமதாஸ் மற்றும் அன்புமணி, என்ன நடக்கிறது பாமகவில்? பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு இடையே நிலவி வரும் அதிகார போட்டி தற்போது நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர் மற்றும் அதன் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணி ராமதாஸுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரி டாக்டர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸை பாமக தலைவராக அங்கீகரித்து சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தன்னை மீண்டும் பாமக தலைவராக அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அன்புமணி ராமதாஸிடம் பதில் மனு கோரியிருந்தது. இதற்கு பதிலளித்த அன்புமணி தரப்பு ராமதாஸ் தொடர்ந்துள்ள இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டது. இதே வேளையில் பாமகவின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் இந்த வழக்கில் ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார். அதாவது, கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் என்னையும் இந்த வழக்கில் ஒரு தரப்பாக இணைக்க வேண்டும் என்று அவர் மனு தாக்கல் செய்தார். ஆனால் உரிமையியல் நீதிமன்றம் வடிவேல் ராவணனை இணைக்க மறுப்பு தெரிவித்து அன்புமணி தாக்கல் செய்த மனுவின் மீது மட்டும் வாதங்களை வைக்க அனுமதி அளித்தது. இதை எதிர்த்து வடிவேல் ராவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். உயர்நீதிமன்ற நீதிபதியின் அதிரடி கேள்விகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி முன்வைத்த கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமானதாக கவனிக்கப்படுகின்றன. வழக்கை விசாரித்த நீதிபதி, தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது. இக்கட்டான இந்த சூழலில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் மிக முக்கியமாக, தந்தை மகன் பிரச்சனை என்பது நாளைக்கு கூட சரியாகிவிடலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி என்று வரும்போது அதன் சட்டத்திட்டங்கள் மற்றும் நடைமுறைகளை வைத்துதான் முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டார். வடிவேல் ராவணன் இந்த வழக்கில் இணைப்பதில் என்ன சிக்கல் உள்ளது என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு ஏப்ரல் 10 முக்கிய தேதி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கேவியட் மனு மற்றும் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால உத்தரவுகள் குறித்து நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. இறுதியாக இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 10ஆம் தேதி நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். மேலும் அன்புமணி ராமதாஸ் தாக்கல் செய்துள்ள மனுக்களும் நாளை விசாரணைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் பாமகவின் தலைமை மற்றும் சின்னம் குறித்த இந்த சட்ட போராட்டம் அக்கட்சியின் தொண்டர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கினால் பாமகவின் தேர்தல் வியூகம் பாதிக்கப்படுமா? நிச்சயம். சின்னம் மற்றும் பெயர் தொடர்ச்சியான சிக்கல் நீடித்தால் தேர்தல் பிரச்சாரத்தில் இது பின்னடைவை ஏற்படுத்தும். நீதிபதியின் தந்தை மகன் பிரச்சனை என்ற கருத்து எதை காட்டுகிறது? இது ஒரு குடும்ப பிரச்சனையாக தொடங்கினாலும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியின் எதிர்காலம் இதில் அடங்கியுள்ளது. நீதிமன்றம் சட்ட ரீதியான தீர்வையை எதிர்பார்க்கிறது என்பது இது உணர்த்துகிறது. பாமகவின் உட்கட்சி பூசல் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் நீதிமன்றத்தின் அடுத்தடுத்த உத்தரவுகள் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.